ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? எல்லாமே வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேளாங்கண்ணி வீடியோ அது வேற லெவலா போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம பார்க்கலைன்னா மறக்காம பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்கி இருக்காரு. ஸோ அதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். அது தமிழக வெற்றி கழகமா இல்லைன்னா தளபதி விஜய் கழகமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன். ஸோ நம்ம ஃபுல் பாலிடிக்ஸ்ல இறங்க போறோம் அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நியமம் அறிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ எதுக்கு திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னுலாம் வரல கைஸ். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு கடைசியா நடிச்ச ஒரு 5-6 படம் பக்கத்துல நான் அரசியலுக்குள்ள வர மாதிரி தான் கதை எடுத்திருந்தாரு. ஸோ கதையில சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு குட்டி குட்டி பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கடைசியே ஒரு 5-6 படம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த சர்க்கார், அந்த ஒரு விரல் புரட்சியே. ஸோ அங்க இருந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் விஜய் ஃபேன் இல்ல, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான். சோ விஜய் பாத்தீங்கன்னா இப்பதான் அரசியலுக்குள்ள வராரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கைஸ். ஆல்ரெடி ஃபேன் பேஸ் அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்ற ஒரு பார்ட்டியில நிறைய நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் அப்போஸ் பண்றது இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த பிளட் எல்லாம் வரும்போது நிறைய செஞ்சிருந்தாங்க. சோ விஜய் மக்கள் இயக்கமும் நல்லதா செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்லதா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இது என்ஜிஓ மாதிரி இயக்கப்பட்டு இருந்துச்சு. சோ இப்போ விஜய் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்ஜிஓ மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் அரசியலுக்குள்ள ஏறிட்டாரு நம்ம தளபதி விஜய். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஏறினாரு. சோ அதுக்கப்புறம் வேண்டாம்ப்பா, நம்ம சினிமாலே நடிச்சு நான் போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருந்தாரு. சோ இப்ப தளபதி விஜய் அப்படிதான் பண்ணுவாருன்னு நினைச்சா அவர் அறிவிச்சிட்டாரு, நான் இனிமேல் சினிமால நடிக்க போறதுல, கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அது முடிச்சதுக்கு அப்புறம் அதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணும், ஏன்னா நல்லது செய்ய பொலிட்டிக்கல் பவர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஒரு ஃபுல் கரப்ஷனா ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரிசா, அதாவது இவரே ஒரு படம் நடிச்சிருப்பாரு வாரிசு அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி வாரிசு அரசியல் நடத்துற ஒரு கும்பல் இருக்கு. மத பிரச்சனை, ஒரு மத கும்பல் ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. சோ இவங்களை எல்லாமே தீர்த்து கட்டி நம்ம ஒரு சமமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியலை நம்ம தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள வந்திருக்காரு. மேபி அவர் வரட்டும். சோ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கரப்ஷன் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, நிறைய கரப்ஷன் போயிட்டு இருக்கு. சோ ஒரு ஆர்கனைஸ் ஆன ஒரு லீடர் இல்ல, சோ ஆர்கனைஸ் ஆன ஒரு பார்ட்டி இல்ல அப்படின்னு வர சொல்லியிருக்கு. 2024 அதாவது இப்போ இன்னொரு ஏப்ரல் மாசம், ஏப்ரல் மே அந்த டைம்ல பிஎம் எலெக்ஷன் நடக்கும். அதுல போட்டியிட போறது இல்ல. சோ அதுக்கப்புறம் வர எலெக்ஷன், அதாவது 2026 சிஎம் எலெக்ஷன்ல நான் கண்டிப்பாக போட்டியிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த 2024 முடியட்டும். சோ யார் ஜெயிப்பா அதெல்லாம் முடியட்டும். சோ அதுக்கப்புறம் 2026 நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு அவர் இன்னொரு அறிக்கையை ஒண்ணு விட்டுருக்காரு. நான் அதாவது தளபதி விஜய் அவர்கள் நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், எல்லாத்துக்குமே நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. வரவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து வந்த எல்லாமே, அதாவது சொல்ல போனா எம்ஜிஆர், அப்புறம் பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருணாநிதி, எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் ஆக முடியாது. நம்ம ரீசெண்டா இறந்து போறான விஜயகாந்த், சோ அந்த மாதிரி எல்லாம் யாருனாலையும் ஆக முடியாது. சோ இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ விஜயகாந்துக்கு, அதாவது விஜயகாந்த் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ரஜினிகாந்தும் எல்லாத்துக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் எல்லாத்துக்கும் தெரியும். சோ ரஜினிகாந்தை விட 2 to 3 மடங்கு ஃபேன் பேஸ் இருந்தவர் தான் விஜயகாந்த். அவர் அவரே உள்ள பொலிட்டிக்ஸ்ல அவர்னால சீட் வாங்க முடியல. சோ தளபதி விஜய் என்ன பண்ண போறாரு நம்மளுக்கு தெரியல கைஸ். சோ எல்லாம் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம்.
சோ அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணது, அதாவது நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஏதோ ரீட் பண்ணது. ஜோசப் விஜய் அப்படி இருக்கிற தளபதி விஜயோட பேரை சி விஜய்னு இப்ப ரீசெண்டா மாத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஏன் மாத்தினாரு? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் அது வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து வரவேற்றிருக்காங்க. எல்லாமே வந்து இல்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, எல்லாமே வரவேற்றிருக்காங்க. நல்லது செய்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ நம்ம வந்து அந்த பேரை மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு தான் இருக்கோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காப்பி ரைட் கொடுத்துட்டோம்னா ஸோ நம்ம சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதான். சோ அதனால வந்து பேரை மென்ஷன் பண்ண முடியல. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல்ல வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. உலக நாயகன் இருக்காரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் இருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி வர மாதிரி இருக்காங்க, இல்லாத மாதிரி இருக்காங்க. சோ தளபதி விஜய் வந்து என்ன பண்ண போறாரு இன்னும் நம்மளுக்கு தெரியல. சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கடைசியா வந்து நான் லாஸ்ட் ஒரு படம் நடிச்சிருக்கேன். சோ அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், நீ படம் நடிக்க மாட்டேன். சோ நான் வந்து பொலிட்டிக்கல் அரசியலுக்குள்ளதான் இறங்க போறேன், கம்ப்ளீட்டா வந்து அரசியல் தான் என்னோட மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அவர் வந்து அரசியல்ல வந்து வேஸ்ட் ஆஃப் மணியா, அதாவது அவருக்கு நிறைய மணி இருக்கும், சோ அது வந்து செலவு பண்ண வராரா, இல்லனா உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்ய வராரா, டிரான்ஸ்பரண்டா இருப்பாரா, சோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளால எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் ஏதாவது தப்பா சொல்லி விஜய் மக்கள் இயக்கம், அதாவது விஜய் மக்கள் ஃபேன் பேஸ் வந்து என்ன கழுவி ஊத்தி நம்மளுக்கு தேவையில்ல. சோ விஜய் வந்தா என்னோட ஓட்டு பாப்போம் கைஸ். என்னோட ஓட்டு மேக்சிமம் இருக்கலாம், விஜய்க்கும் போகலாம், நோட்டாகும் போகலாம், வேற யாருக்காவது போகலாம். விஜய் வந்து நல்லது செஞ்சா விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு, அது கம்பல்சரி நான் சொல்லிக்கிறேன். என்ன ஓட்டு என் உரிமை கைஸ். ஸோ நான் தான் பண்ண போறேன். ஸோ ஓகே கைஸ், விஜய் மக்கள் இயக்கம் வெற்றிகரமாக செயல்பட என்னோட SN வைப் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லது செஞ்சா சரி, கரப்ஷன் இல்லாத, ஜாதி மதம் இல்லாத, வாரிசு இல்லாத ஒரு அரசியலா இருந்தா, மக்களுக்கு நல்லது செஞ்சா நம்ம அவருக்கு தான் சப்போர்ட். ஸோ நான் ஆக்சுவலி ரஜினிகாந்த் ஃபேனு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அரசியல் தானே, எல்லாமே நடக்கும் தான். கரப்ஷன் இருக்கும், கரப்ஷன் இல்லாத அரசியல் இது வரைக்கும் இல்ல. விஜய் கொண்டு வந்தா நல்லது கேஸ். ஓகே கேஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு உங்களான் SN வைப்ஸ். பை பை கைஸ்.